அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சேக்கி புக் மார்க்கில் ஒரு சிறுகதையை பற்றி பார்க்கலான்னு தோணுச்சு. சிறுகதைன்னு சொல்லலாம், இதை இல்லைன்னா ஒரு குறு நாவலும் சொல்லலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 31 பக்கம்தான் இருக்கும். கண்டிப்பாக இதை வாங்கி எல்லோரும் படிங்க. இது என்ன கதைன்னா, பிறகுங்கிற ஒரு குறு நாவல், சிறுகதைன்னு எடுத்துக்கலாம். என்எஸ் மாதவன் மலையாள ரைட்டர் அவர். இது வம்சி பதிப்பகத்து மூலமாக வந்தது. இதை மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கிறது சைலஜா மேடம் அவர்கள். ஸோ இந்த புக்கு எனக்கு எப்படி கிடச்சிதுன்னா, எனக்கு ஒரு எஸ் ராமகிருஷ்ணன், ஜெயமோகன், பிரபஞ்சன் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடித்த ரைட்டர்ஸ் கூட புக்ஸ் எல்லாம் நான் அடிக்கடி படிக்கிறது வழக்கம். அவங்களோட படைப்புகளை அதிகமாக தேடி படிக்கிறது வழக்கம். ஆனால் அதையும் தாண்டி இன்னும் நிறையா எழுத்தாளர்கள் இருக்காங்க. லெஜெண்ட்ஸ், கிளாசிக் எழுத்தாளர்கள்லாம் இருக்காங்க. அவங்களோட படைப்புகள்லாம் இன்னும் நிறையா படிக்கணும்னு ஆசை. அப்படி படிக்கும்போது இப்போ முத்துலிங்கம் நாவல், சிறுகதைகள்லாம் படிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவரோட ரைட்டிங், அவர் போகிற பயணப்பட்ட நாடுகள், அங்கே இருக்கிற அவரோட படைப்புகள், சின்ன சின்ன நகைச்சுவையோடு இருக்கிற படைப்பு. முத்துலிங்கம் அவரோட படைப்பு வித்தியாசமாக இருக்கும். பிரபஞ்சனோட வரலாற்று காவியங்கள்லாம் அது ஒரு வேறு ரகம், ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும், ஒரு அந்த மாதிரி இருக்கும். அது இல்லாமல் இப்படி ஒவ்வொரு ரைட்டர்ஸ் இருக்கும்போது இன்னும் ஏகப்பட்ட ரைட்டர்ஸ் இருக்காங்க. அவங்களோட படைப்புகள் எல்லாமே படிக்க முடியலைனாலும் ஒவ்வொரு ரைட்டர்ஸோட ஒரு அறிமுகமான ஒரு கதையாவது படிக்கணும்னு ஆசை. அப்படி தேடிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு 20 பக்கம் 30 பக்கத்தில் இருக்கிற இந்த ரைட்டர்ஸோட ஒரு சில கதைகளை வம்சி பதிப்பகம் மூலமாக வெளியிட்டிருந்தாங்க. அதில் நான் இந்த புத்தகத்தை எனக்கு கிடைச்சது. பிறகுங்கிற அந்த கதையோட பேர். இந்த கதை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இது எதை பற்றியான கதைன்னா, ஒரு பெண்ணோட ஒரு பார்வையில் தான் இந்த கதை நகரும். அதே மாதிரி ஒரு கல்யாணமான பெண் தன் கனவை பற்றியான ஒரு அறிமுகம்தான். அதுக்கப்புறம் தன் கணவனின் இழப்புக்கப்புறம் அந்த கணவனின் இன்னொரு தொடர்பில் இருக்கிறவங்களோட இவங்களுக்கு ஒரு அறிமுகம். இந்த மாதிரி தான் இந்த கதை போகும். இது ஸ்பாய்லராகவே இருந்தாலும் நீங்கள் இதை இது என்னன்னு கேட்டுட்டு அதை படிக்கும் பொழுது இன்னும் நிறையா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதையை எனக்கு இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த கதையை நான் படிச்சுட்டு முடித்ததுக்கப்புறம் படிக்கும்போதே எனக்கு சில இடங்கள் இப்போ பிடிச்சிருந்தது. எப்படின்னா, ஒரு இடத்துல அந்த நரேட்டர் அந்த மனைவியாக இருக்கிற அந்த நரேட்டர் எடுத்தோடனே தன் கணவனை பற்றி சொல்லுவாங்க. தன் கணவன் பேர் முகுந்தன். அவர் இவர் தன் குழந்தைகளுக்கு அப்பாவாக இருப்பார், எனக்கு கணவனாக இருப்பார், அதுக்கப்புறம் ஆஃபீஸில் மேலதிகாரியாக இருப்பார், நாடகத்தில் நடிப்பார், வினைல் ரெக்கார்டிங் அந்த கலெக்ஷன்லாம் பண்ணிகிட்ருப்பார், நகைச்சுவை பண்ணுவார். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் பண்ணுவார். அவர் சொல்கிறது எல்லாமே அதில் பாதி இதுக்கு மேலே எல்லா ஆண்களுக்கும் இருக்கிற அந்த குணாதிசயங்கள் அதில் அடங்கியிருக்கும். அதுலேயே என்எஸ் மாதவன் ஒரு ஆண்களோட குணாதிசயத்தை அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற அந்த கணவன் அவரோட இயல்பு தன்மைகள் எல்லாத்தையுமே அந்த மனைவி சொல்லிக்கிட்டே வருவாங்க. சொல்லிகிட்டே வரும் பொழுது ஒரு ஸ்டேஜில் அந்த கணவன் ஒரு விபத்தில் இறந்துருவார். அந்த இறந்ததுக்கப்புறம் இறப்பின் போது ஒரு பெண்மணி இவங்களை விட அதிகமாக வருந்தி கதறி அழுதுட்டு போவாங்க. ஸோ அப்போ அந்த மனைவிக்கு சந்தேகம் வரும். இப்போ மனைவின்னு ஏன் சொல்கிறேன்னா, அந்த மனைவிக்கு அந்த பெண்ணுக்கு ஒரு பேரே வச்சுருக்க மாட்டாங்க. அதுக்கு இன்னொரு பெண் அழுதுட்டு போயிருப்பாங்களா, அவங்களுக்கு கூட பேர் நளினின்னு வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த பெண் நரேட்டராக இருக்கிற பெண்ணுக்கு பேரே வச்சுருக்க மாட்டாங்க. இப்படி போகும்பொழுது அந்த பெண்ணோட மனநிலையில் அவளுக்கு தோணும்,
அது யார் அழுதது? அ ஏன் இப்படி அவ அழுதுட்டு போனா? சந்தேகம் வந்துரும். கணவன் இப்ப உயிரோட இல்லைனாலும், அவளுக்கு ஒரு நாள் அவன் கூட வாழ்ந்ததுக்கு, எனக்கு இந்த மாரி துரோகம் பண்ணிட்டானோ! அப்படிங்கிற மாரி என்னை ஏமாத்திருக்கானோ! அப்படிங்கிற ஒரு தாட் அந்த பெண்ணுக்கு தோணும். ஸோ, அவள தேடி அவள கண்டுபிடிச்சு போனா, அவ நெனச்ச மாரியே அந்த இது நடந்திருக்கும். கணவனோட இன்னொரு தொடர்புல இருந்த பெண் தான். அம் ஸோ, அவங்களோட அறிமுகம், அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு உரையாடல்கள், இதுதான் இந்த கதையா நடக்கும். இதில ஹைலைட்டா எனக்கு என்ன புடிச்சிருந்ததுன்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன். எனக்கு வந்து சில வரிகள் வந்து, சில எக்ஸ்ப்ளனேஷன் வந்து எப்பயுமே நினைவுகள்ல நின்னுட்டே இருக்கிற மாரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதே மாரி இதில வந்து பார்த்தீங்கன்னா, அ அந்த மனைவி வந்து தன் கணவன் வந்து லேட் நைட்ல வீட்டுக்கு வருவாரு. வந்தவுனே அ தனது இடது கையால் அவங்க கழுத்த அப்படி வளைச்சு, கணவனுக்கு முத்தம் குடுக்கும் பொழுது, அவன் உதட்டுல வந்து ஓக் மரத்தோட அ அந்த ஸ்மெல்லு, அந்த ஒயின் ஸ்மெல்லு வந்து அந்த உதடுல இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ, இது சொல்லும் பொழுதே அதோட வாசனைய வந்து நம்ம வந்து தேடுவோம். இப்ப இந்த ஓக் மரத்தோட ஸ்மெல் எப்படி இருக்கணுங்கிறது எனக்கு ஐடியா இல்ல. பட் இருந்தாலும், அ இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு சிறுகதை படிக்கும் பொழுது, ஒரு கட்டுரையில படிக்கும் பொழுது, இவரு எஸ். ராமகிருஷ்ணன் வந்து தன் நண்பரோட தந்தைய வந்து மருத்துவமனையில இருப்பாங்க. அவர பார்க்க போவாரு. அவர் பார்க்க போகும்போது, அந்த மருத்துவமனையில அவர் படுத்திருக்கிற பெட் பக்கத்துல இருக்கிற அந்த காட்சிய வந்து அவர் எழுதியிருப்பாரு. ஒரு பிரெட் பாக்கெட்டு, அது பக்கத்துல ஒரு சிவப்பு நிற ஹாட் பா ஹாட் பேக் ஹாட் பாக்ஸ் அந்த மாரி இருக்கும். அம் ஸோ இத எக்ஸ்ப்ளைன் பண்ணும்பொழுதே என்னமோ தெரியல எனக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டலோட ஒரு ஸ்மெல்லே அந்த அட்மாஸ்பியரும் எனக்கு வந்து ஃபீல் ஆன மாரி இருந்தது. கிட்டத்தட்ட இதுவும் இந்த இதுலயும் அதே மாரி அந்த எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்திருப்பாரு என்.எஸ். மாதவன். அ அதே மாரி நெறைய இடங்கள்ல வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமாவும் இருக்கும். ம். அ சின்ன சின்ன இது விஷயங்கள்லாம் அதில எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு அவன் வந்து உடம்பு சரியில்லாத பொழுது, அவன் கணவன் எந்த அளவுக்கு அவன பார்த்துக்கிட்டாங்க. அவனுக்கு அம்மை வந்துரும். அப்போ வந்து கூடவே இருந்து 1 வாரம் எங்கேயும் போகாம, கூடயே வீட்ல இருந்து அ அ அவள பார்த்துக்கும் பொழுது, அவளுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும். அவளுக்கு உடம்பு சரியில்லைனாலும், தன் கணவன் கூட இருக்கும் பொழுது, அவளுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு 1 வாரம் நான் வெளியூர் போறேன்ட்டு போவான். ஸோ, அதோட ஃப்ளாஷ்பேக்லாம் பின்னாடி பார்த்தா, அவன் வந்து வேற எங்கேயோ போயிருப்பாங்கிற மாரிலாம் அந்த காட்சிகள்லாம் வரும். ஸோ, இந்த புத்தகம் வந்து படிச்சு முடிச்சுட்டு, அ எனக்கு இதில என்னன்னா, திரும்ப வந்து இத பத்தி வேற எதுவும் ரிவ்யூ இருக்கா? இந்த மாரி இதெல்லாம் இருக்கு. அ ஏன்னா ஒரு 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 நான் ஒரு விதத்தில படிக்கும் பொழுது, என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஒண்ணு இருக்கும். அதே இன்னும் ஒருத்தவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கில இன்னும் சூப்பரா அழகா அத படிச்சிருப்பாங்க. வாசகர்கள் இன்னும் அருமையான வாசகர்கள்லாம் இருப்பாங்க. அத வந்து அவங்களோட ஒரு ஏஸ்தெட்டிக் சென்ஸோட பார்ப்பாங்க. ஸோ அந்த மாரி தான். இப்ப வந்து அம் ஹேராம் படம் பார்க்கும்போது, அதில நெறைய காட்சிகள் நமக்கு மீனிங் தெரியாது. இப்ப நெறைய டீகோட் பண்றாங்கல்ல. கிட்டத்தட்ட இந்த மாரி புத்தகங்கள் படிக்கும்போதும் நம்ம வந்து நம்மளோட கண்ணோட்டத்தில மட்டும் படிச்சுட்டு போயிருப்போம். அதில இன்னும் நெறைய கண்ணோட்டங்கள் இருக்கும். ஸோ அத தேடி போகும்போது பார்த்தீங்கன்னா, இத பவாச்சலத்திலேயே படிச்சிருக்கிறாரு. அத ரீட் பண்ணியிருப்பாரு. அவரு இதே அந்த எனக்கு ஹைலைட்டா தோணுன அந்த ஓக் மர வாசனை உள்ள ஒயின் ஸ்மெல்லு அந்த இத அவரும் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாரு. ரொம்ப எனக்கு அ சந்தோஷமா இருந்தது. ஓகே. அது வந்து நம்மளும் அது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். அத நம்ம கரெக்ட்டா படிச்சிருக்கோம் அப்படின்னு தோணுச்சு. அதேமாரி ஃபீல் பண்ணி படிச்சிருக்கோம்னு தோணுச்சு. அதேமாரி இன்னும் அது இல்லாம இன்னும் சில காட்சிகள் எல்லாத்தையும் அவர் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாரு. அ என்னன்னா, ஒரு அந்த இறந்து போன உடல் உள்ள போகும்பொழுது, அ எரியூட்டுறதுக்கு போம்போது, ஒரு பையன் வந்து அவனுக்கு வந்து திக்குவாயா இருக்கும். அப்ப இருக்கும்பொழுது, "குட் பைப்பா" அப்படி ம் சொல்லுவான். சொல்லும்போது அந்த திக்காம சொல்லுவான். அதுக்கு பலமுறை வந்து அவன் ட்ரெயின் பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாரி
அந்த மனைவி வந்து யோசிச்சுட்ருப்பா. அத வந்து அவரு ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாரு. என்னன்னா, இத நான் சாதாரணமா கடந்து போனேன். அ அத வந்து அவரு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாவே சொன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு இறப்பு நடந்த இடத்துல வந்து இந்த இடத்த விட்டு எப்பதான் போவோம்? போயிட்டு ஒரு நல்லா தூங்கிட்டு ஒரு அந்த நினைவுகளுக்குள்ள போணுன்ட்டு அவ ஏங்குவா. அம் இது இது வந்து இது உண்மதான். இது வந்து சிலருக்கு அந்த மாரி இறப்புகள பார்க்க அவ்வளோ ஏன்னா கூட இருந்த ஒரு ஆட்களெல்லாம் அந்த மாரி பார்க்க முடியாது. அதுலேருந்து முடிச்சுட்டு இப்ப தான் வெளிய வந்துட்டு அந்த அவங்களோட மெமரீஸ்குள்ள போவோங்கிற மாரி தாட்ல இருப்பாங்க. ஸோ, அதெல்லாம் வந்து சூப்பரா டீட்டெயில்டா அ எழுதியிருந்தாரு. ம். கண்டிப்பா இந்த புத்தகத்த ம் ரொம்ப சின்ன புக்கு தான். ரொம்ப கம்மியான விலை தான். இத வாங்கி படிங்க. இது அந்த என்.எஸ். மாதவன் அவர ஐஏஎஸ்ஸாவா கூட இருந்திருக்கிறாரு. அ அவரோட ரைட்டிங் ஸ்டைல் வந்து சூப்பரா இருந்துச்சு. அ காட்சிகள் வந்து படிச்சு முடிச்சதுக்கப்புறமும் அந்த காட்சிகள் வந்து கண்ணுக்கு இதமா இருக்கு. அதாவது ஒரு இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க, அந்த பெண் வந்து அ கேரளா கேரளா நேட்டிவு. ஆனா இந்த கதை வந்து எந்த நிலப்பரப்புல நடக்குன்னா, ஒரு அ மும்பை, டெல்லி சாரி அந்த மாரி டெல்லி நெனைக்கிறேன் கரெக்ட்டு. அங்க தான் நடக்கும். நார்த் இந்தியால நடக்கும். ஸோ இங்க பெய்யிற மழைக்கும், இங்க பெய்யிற மழைக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ கூட சொல்லியிருப்பாங்க. ஒரு மழை பெஞ்சுட்ருக்கும். கேரளால வந்து பெய்யிற மழை வந்து ஒரு ட்ரமாட்டிக்கா இருக்கும். ஆனா இங்க பெய்யிற மழை வந்து ஒரு அடிச்சு வெளுத்துது. அ ஒரு பக்கத்துல ஆளே இல்லாம திரை மாரி விழுகுதுங்கிற மாரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து காட்சிகள எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மழை நின்ன பிறகு அந்த கார எடுத்துட்டு போம்பொழுது, அந்த கார்ல விழுகிற தண்ணி தண்ணிகள் அதன் மூலமா வர வெளிச்சம் வந்து ஒரு பூ பூக்குற மாரி, அந்த பூவோட பேர்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆம், இந்த மாரி நெறையா இடங்கள்ல அ எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அ இது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி புத்தகங்கள் படிக்கும் பொழுது, அதோட அழகியல் வந்து கொஞ்சம் அ ஒவ்வொருத்தவங்களுக்கு கண்ணோட்டம் மாறுறது வந்து வித்தியாசமா இருந்தது. ஸோ இந்த புக்கு படிச்சு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்.எஸ். மாதவனோட இன்னும் சில படைப்புகள் வாங்கி படிக்கணுங்கிற தாட் தோணுது. ஏன்னா, அ ஒரு படம் பார்த்த மாரி எப்படின்னா, எனக்கு கிட்டத்தட்ட இது எனக்கு வந்து டைரக்டர் வசந்தோட ரிதம் சில படங்கள்லாம் இருக்கும். அந்த அவர் இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேட்டிவிட்டியா இருக்காது. ஒரு சிட்டியும் இதுவும் கலந்திருக்கும். அவரோடது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரியாலிட்டியாவும் இருக்கும். கிட்டத்தட்ட அவர் படம் பார்த்த ஒரு கம்பேரிட் பண்றேன்னு நெனைக்காதீங்க. லைட்டா அந்த காட்சிகள் வரும்பொழுது, நமக்கு சின்ன வயசுலேருந்து பார்க்குறதே அந்த படங்கள் தானே. ஸோ அதோட ரெஃபரன்ஸா வந்து எனக்கு இப்படி தோணுச்சு. இத வந்து ஒரு டைரக்ட் பண்ணா, அவர் பண்ணா இன்னும் நல்லாயிருக்கும், இந்த கதைய. ஆ ஸோ நண்பர்களே கண்டிப்பா இந்த புக்க வாங்கி படிங்க. ஸோ இது மூலமா என்.எஸ். மாதவனோட உலகத்துக்குள்ள நம்ம பயணம் பண்ணலாம். வரும் நாட்கள்லயும் அவரோட புத்தகங்கள் நான் வாங்கி வாசிக்கிறேன். வேறொரு புத்தகமோ, இல்ல பயணம் பற்றிய கட்டுரைகளோ, அ படங்களோ இத பத்தி நம்ம பார்ப்போம். நன்றி நண்பர்களே! வணக்கம்.